வசனத்துக்கு எப்பொழுதெல்லாம் கீழ்ப்படுகிறீர்களோ அப்பொழுது உங்கள் இருதயத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அந்த சந்தோஷத்தை நீங்கள் எந்த விலை கொடுத்து எந்த ஊருக்கு போய் எவ்வளவு அற்புதமான காட்சிகளை பார்த்தாலும் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்காது. உங்களை யாரிடத்திலாவது ஆண்டவர் மன்னிப்பு கேட்க சொல்லுகிறார் என்று சொன்னால், நீங்கள் அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டு விட்டீர்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் அதை அக்செப்ட் பண்ணுறாங்க, அக்செப்ட் பண்ணலை. உங்களுடைய மேலே நியாயம் இருந்தாலும் அதை அவர்கள் மீண்டும் பழி போடுகிறார்கள் என்று சொன்னாலும், உங்களுக்கு அதில் நஷ்டமே வந்தாலும், வேத வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது, வேத வசனத்தை நீங்கள் கை கொள்ளும் போது, உங்கள் இருதயத்தில் சொல்லி முடியாத சந்தோஷத்தினால் ஆண்டவன் நிரப்புகிறார். சந்தோஷம் மட்டுமல்ல, அதற்குரிய ஒரு பெரிய பங்கையும் தேவன் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால் அவர் உங்களை சும்மா விட மாட்டார். உங்கள் பிள்ளைகள் உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் நீங்கள் அவங்களை அள்ளி அரவணைச்சு முத்தமிட்டு அவர்களை கொண்டாடுவீர்களே. பரலோக தேவன் அவருடைய வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது, அவர் உங்கள் வாழ்க்கைக்கு கொடுக்கிற உபதேச சட்டத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது, அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது உங்களை சும்மா விடுவாரா? உங்கள் இருதயத்தில் சந்தோஷத்தை கொடுக்கிறார். நீங்கள் கீழ்ப்படிந்ததற்கு ஒரு வெகுமதியும் அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். துதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.